வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பாஜகவுக்கான புதிய தலைவர் போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை பேட்டி. தாம் யாரையும் கை காட்டவில்லை என்றும் விளக்கம். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைன்னா நான் போட்டியில் இல்லை. டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் என அண்ணாமலை விளக்கம். அதிமுக கூட்டணியால் பதவிக்கு நெருக்கடியா என்ற கேள்விக்கு கருத்து கூற விருப்பம் இல்லை என பதில். அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்களுக்கு கூடிய கட்சி. எட்டு IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சீமா அகர்வால் IPS தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை DGP-யாக நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. திமுக MP தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு. சென்னை நீலாங்கரை வீட்டு முன்பு துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையினர் நிறுத்தம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் நிபந்தனையின்றி விடுவித்த யாழ்ப்பாணம் நீதிமன்றம். பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தாமாக முன்வந்து மீனவர்களை விடுவிக்க பரிந்துரைத்த இலங்கை மீன்வளத்துறை. சென்னையில் காரை நிறுத்துவது தொடர்பாக நீதிபதியின் மகனுடன் மோதல். நடிகர் தர்ஷனை கைது செய்த JJ நகர் காவல் நிலைய காவலர்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இன்றும் நீடிக்கும் கனமழை. நாமக்கல்லில் 2வது நாளாக மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே தொடக்கப்பள்ளியில் முட்டை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிய மாணவர் மீது துடைப்பத்தால் தாக்குதல். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் சமையலர் உதவியாளர் பணியிடை நீக்கம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த பாம்பு கடித்து இளைஞர் உயிரிழப்பு. வாகனம் சென்று கொண்டிருந்த போது திடீரென வெளியேறிய பாம்பு கடித்ததால் சோகம். தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மறுப்பு. வரும் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் நாடகம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது தவறை திமுக அரசு மறைக்க பார்ப்பதாக பேட்டி. மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞரை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்களே.
மருதமலை முருகன் கோயிலில் கோலாகலமாக நடந்த குடமுழுக்கு. அரோகரா முழக்கத்துடன் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டியில் பறவை காய்ச்சல் காரணமாக கொத்து கொத்தாக செத்து மடியும் பண்ணை கோழிகள். கோழிகளுடன் முட்டைகளையும் குழி தோண்டி புதைத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள். இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், பாடகி சைந்தவி பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கு. இருவரும் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. முதல் முறையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல உள்ள இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா அமெரிக்காவின் நாசா அனுப்பும் விண்கலத்தில் மே மாதம் செல்ல உள்ளதாக தகவல். தமிழ்நாடு பாஜகவின் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என கூறினார். மேலும் பாஜகவில் தலைவருக்கான போட்டி இல்லை என்றும் அனைவரும் இணைந்து ஒருமித்த கருத்துக்களுடன் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளதாக அவர் கூறினார். தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்றும் தொண்டனாக தொடர்வேன் என்றும் கூறினார். மேலும் பாஜகவின் அடுத்த தலைவருக்கான போட்டியில் தான் யாரையும் கை காட்டவில்லை என்று அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்றும் டெல்லிக்கு செல்லும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறினார். தனக்கு டெல்லி செல்லும் எண்ணம் இல்லை என்றும் தொண்டனாக தமிழ்நாட்டிலேயே இருப்பேன் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. இதனிடையே அதிமுக உடனான கூட்டணி காரணமாக பாஜகவில் மாநில தலைவை மாற்றமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அது தொடர்பாக பேச விரும்பவில்லை என்றும் புதிய தலைவர் தேர்வுக்கு பின்னர் அது குறித்து பேசலாம் என்றும் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் விரைவில் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் இந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க. சென்னை முகப்பேரில் வீட்டு முன்பு காரை பார்க்கிங் செய்த நீதிபதியின் மகனை தாக்கியதாக பிக் பாஸ் பிரபலமான நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள பாரி தெருவில் அமைந்துள்ளது. இதன் அருகிலேயே தேநீர் கடை ஒன்றும் உள்ள நிலையில் அந்த கடைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியான கயல்விழியின் மகன் அதிசுதன் உள்ளிட்டோர் வந்தனர். கடைக்கு வந்தவர்கள் காரை தர்ஷனின் வீடு முன்பாக நிறுத்திய நிலையில் இது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. நடு ரோட்டில் நடந்த இந்த தகராறால் அப்பகுதியில் கூட்டமும் கூடியது. இச்சம்பவம் தொடர்பாக தர்ஷன் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காரில் வந்த நீதிபதியின் மகன் அதிசுதன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திடீர்னு பேசி ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தள்ளும் போது அவன் தர்ஷனும் அவன் பின்னாடி அவனோட பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் தடுமாறி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதே போல தர்ஷன் தரப்பிலிருந்தும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. தங்களிடம் தகாத வார்த்தைகளை கூறியதாகவும் தாங்கள் தாக்குதலில் ஈடுபடவில்லை என்றும் நடிகர் தர்ஷன் விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா, நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும், வந்து பிடிக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்போ நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன். இதில் அவர் சொல்கிறாரு நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார். கேட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் தான் பண்ணது. நாங்கள் எதுவுமே அங்கே ஆஷா நாங்கள் பேசவே இல்லை. பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு காஃபி அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சில் ஊற்றுறாங்க.
ஸோ மூஞ்சில் ஊற்றுனதுக்கு அவங்க கையை தான் நான் பிடிச்சது. இப்போ நீங்கள் ஒருத்தங்க குத்த வராங்க ஏதாச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் தடுக்கிறதுக்கு தற்காப்புக்கு என்ன பண்ணுவீங்க? கை தடுக்க தானே செய்வீங்க. அந்த மாதிரி தான் நான் தடுத்தது. இரு தரப்பும் மாறி மாறி புகார் அளித்துக் கொண்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடிகர் தர்ஷன் மற்றும் லோகேஷ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொடர் விசாரணை நடந்து வருகிறது.